ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு 3 பேருமே வேறு நடந்து வந்துட்டுருப்பாங்க. உடனே சின்ன பிடிச்சி அப்படியே சாய் மேலே தள்ளி விட்டுருவா. இவளுக்குமா பயங்கர எம்பாரசிங்காக போயிடும். ஐயோ தெரியாமல் மேலே விழுந்துட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு வேறு கேட்டுட்டு இருப்பாலாம். ஜோ கிட்டேயும் போயிட்டு ஏன்டி லூஸ் என்னை தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். அப்படி தான் தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாள். உடனே சாயும் வந்து ஆமாம் இப்போ என்ன பிளானு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. இவளுக்கு எந்த பிளானும் இல்லை. மூவியாக இருக்கட்டும் இல்லை லஞ்சு டின்னர் எதுவாக இருந்தாலும் நைட்டு வரைக்குமே இவள் ஸ்டே பண்ணுவா அப்படின்ட்டு வேறு சொல்லிருவாளாம். பைத்தியம் யாரடி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சின்ன சமஷாக்காவாளே. சரி ஓகே ஓகே எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கட்டி விட்டு அவள் பாட்டு கிளம்பிகிட்டே இருப்பா. எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டே இருப்பா. இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாலாம். சரி ஓகே நம்ம 2 பேரும் வேணா லஞ்ச் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர சமாளிச்சிருவாங்களா. கவலைப்படாத நைட் வரைக்கும் நான்லாம் ஸ்டே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வர சாய் சொல்லுவானா. யார் இப்போ ஸ்டே பண்ணுறான்னு சொன்னால் நீ இப்போ இவ்வளோ சீன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. இல்லை நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்வானா. சரி ஓகே ஓகே நம்ம 2 பேரும் இப்போ லஞ்ச் போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு வர இவன் பாட்டு போயிட்டு இருப்பான். நான் தான் சொன்னேனே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்குது வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுவானா. சரி ஓகே ஓகே வரேன் கொஞ்சம் ஸ்லோவாக போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருப்போம். இதை வேற தூரமாக இருந்து ஜங்கு வேற பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். சாயம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருப்பான். இந்த லொக்கேஷன் பாரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த அழகு சேர்க்கிறதே இந்த ரிவர் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக நேச்சரை ரசிச்சுட்டு இருப்போம். இவ்வளோமா எதுவுமே பேசாமல் அவனை மூஞ்சை அடித்து பார்த்துக்கிட்டே இருப்பா. ஆமாம் என் மூஞ்சை எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கேன், என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. இல்லை இல்லை என் வீட்டு மேலே இருக்க அந்த காஜு பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு வர இவ்வளோ பயங்கர ஷாக்கில் கேட்டு இருப்பா. இல்லைன்னு சொன்னால் இப்போ என்ன பண்ண போகிற லூஸு, நான் தான் அந்த பையன், ஏன் இப்போ என்ன இருக்குது, நான் டாக்டர்ன்றதுனால உனக்கு எல்லாமே வித்தியாசமாக தெரியுதா அப்படின்னு வேற கேட்பாலாம். சரி அதை விடு, நீ எப்படி என்கிட்ட மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். நான் எங்கே மறைச்சேன், நீ ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிகிட்டு இருப்போம். சரி அதை விடு, உன் க்ரஷ்ஷுக்கிட்ட சொல்கிறது ஏன் என்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு வேறு சின்ன கேட்பாலாம். நான் என் க்ரஷ்ஷுக்கிட்ட தான் சொன்னேன், நீ தான் என்னோடய க்ரஷ்ஷு, உன்னை தான் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானா. இவளுக்கு உடனே குறைக்கேறி மூக்குக்குள்ளெல்லாம் அப்படியே அந்த நூடுல்ஸ் போயிடுமா. ஐயோ என் மூக்குள்ளலாம் நூடுல்ஸ் போயிடுச்சா எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு வேறு உட்காந்து கதறிட்டு இருப்பா. இவனும் அதை பார்த்துட்டு இப்போ கூட நான் சொல்லட்டுமா, நீ அவ்வளோ க்யூட்டாக எனக்கு தெரியுற, நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, நான் உன்னை இன்ச் பை இன்ச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். ஒரு வேளை உண்மையாக தான் சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ்வளோ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் கட்டுவாங்க. ஜங்குக்கா மைண்டில் ஃபுல்லாக சாயை பற்றி தான் ஓடிட்டு இருப்பான். இவங்கிட்ட கேட்டிருப்பான்ல கவுன்சிலிங் அப்போ, உனக்கு சின்ன பிடிச்சிருக்கா, நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பிட்டை அவனே போய் அவங்க சின்னக்கிட்ட போட்டுருப்பான்ல. ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு அவகிட்டே போய் அந்த பிட்டை போட்டலன்னு சொல்லிட்டு சாய் மேலே கொலை வெறியில் இருப்பான். இங்கே கட் பண்ணால் சாயும் சின்னையும் தான் காட்டுவாங்க. அவங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு சீட்டு வேறு காலியாக இருக்குமா, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேற சொல்லுவானா. அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீட்டில் போய் உட்காந்துப்பா. இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர நிம்மதி பெருமூச்சு விடுவாளா. அதை வேற பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். உடனே இப்போ பக்கத்தில் இருக்க சீட்டும் காலி ஆகிடுமா. இவனும் பக்கத்தில் உட்காந்துப்பான். இவ்வளோ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவான். ஆனால் தூக்கமாக பயங்கரமாக இவளுக்கு சொருவ ஆரம்பிச்சிடும். இவ்வளோ ஒரு பாயிண்டில் வந்து கண்ணாடி மேலே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிருவா. கண்ணாடியில் வர டங்கு தலை அடிக்குமா. இவனும் அப்படியே மேலே சாய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இவங்க ஏரியாவும் வந்துடும். இவங்களும் பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்களே. உடனே சாயும் ஆமாம் இன்னைக்கு நான் பேசுறது ஏதாவது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. இது உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆக வச்சுது. அதை விட நீ டாக்டருன்ற பேர் அதுதான் ஒன்றும் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு வர சொல்லுவாலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. இல்லை இவ்வளோ நாள் நீ ஒரு வெட்டி பையன் நினச்சானா நீ ஒரு டாக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஷாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வர சொல்லுவாலாம். உடனே கீழே இருக்க கல் எடுத்துகிட்டு ஆமாம் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பான். இது என்ன கல் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாலாம். உடனே உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கல்லை வச்சுட்டு இப்போ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பான். இப்போ என்ன இது கல் தான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாலாம். அதே மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடி வெட்டி பையனாக உனக்கு தெரிஞ்சேன், இப்போ டாக்டர், அவ்வளோதான் இந்த வித்தியாசமே தவிர சாய் தான். நான் உங்ககிட்ட கேஷுவலாக தான் பழகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. உடனே இவ்வளோ என்னது கேஷுவலாக பழகுவேன், உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். என்னால் ஏன் முடியாது, எனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேஷுவலாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனும் போயிடுவான். இவ்வளோ பின்னாடி இருடான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஜங்கு வானை தான் பார்க்க வந்திருப்பான். வானம் ஏன் பாஸ் இவ்வளோ லேட்டாக கூப்பிட்டீங்க, ஏதாவது எமர்ஜென்சியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களாம். ஆமாம் நீங்கள் போரோட அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்டிஸ்டோட காண்டாக்ட் எனக்கு கொடுத்தீங்க, என்னோட காண்டாக்ட் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. ஏன் பாஸ் அதை கேட்குறீங்க, உங்கள் அம்மா தான் வந்து நீங்கள் யூஎஸில் இருக்கும்போது போர்கிட்ட தான் போய் கவுன்சிலிங் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அவரும் இறந்துட்டார்ல, ஸோ அதனால தான் ஒரு அசிஸ்டன்ட் நம்பரை நான் தேடி கண்டுபிடிச்சி அவரும் கொரியாவில் இருக்காருன்னு கண்டுபிடிச்ச உடனே சரி அதனால தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன், ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் டாக்டரானே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, உண்மையாகவே அவன் டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. ஆமாம் பாஸ் அவன் ஃபீல்டில் அவன் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு வர சொல்லுவானா. சரி ஓகே உங்களை லேட் நைட்டில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு வர சொல்லுவானா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் கூப்பிட்டாரு இப்போ எதுக்கு போக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் வேறு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் சின்னதாக கட்டுவாங்க. அவளும் தூங்காமல் ஃபுல்லாக சாயை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாள். என்ன அவன் ஒரு வெட்டி பையன் நினச்சா அவன் ஒரு டாக்டர், அதுவும் சைக்காட்டிஸ்ட், அந்த
சைக்காட்டிஸ்ட்டுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர ஷாக்கில் உட்காந்துட்டு இருப்பா. எவ்வளோ நாளாக இவனுக்கு நம்மள தெரியும், திடீர்னு வந்து க்ரஷ்ன்றான் பிடிக்குன்றான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருப்பாளாம். அந்த கல்லை வேற தூக்கி போடாமல் அப்படியே கையிலேயே வச்சு பார்த்துட்டு இருப்பா. சரி ஓகே இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லையும் அங்கே இருக்க ஒரு தொட்டியில் வச்சுட்டு சரி நம்ம தூங்குவோம், நாளைக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு படுப்பாளே. ஆனால் இவன் மைண்டு ஃபுல்லாக சாய் மட்டும் தான் இருப்பான். அதனால் தூக்கமே வராது. இங்கே கட் பண்ணால் மார்னிங் எல்லாரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கில்லும் வந்து இவள் ஃபேஸை பார்த்துருச்சா ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பாராம். இவ்வளோ நைட்டெல்லாம் தூங்காதனால பயங்கர டயர்டாக வேறு இருக்கும் இவன் ஃபேஸு. உன்னோட ஆஃபீஸ் ஒர்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்ன, வெளியே வேலை செய்கிற மாதிரி மூஞ்செல்லாம் ரொம்ப ட்ரையாக ரொம்ப வீக்காக வேறு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாராம். உடனே இவ்வளோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சமாளிச்சிருப்பாரு. எது இவ ஆஃபீஸ் ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தம்பி வேறு கலாய்ப்பானா. உடனே ஒரு எத்து விட்டு வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வா. அவனும் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போயிட்டு இருப்பான். உங்கள் அப்பாவும் அடி ஒழுங்காக சீக்கிரமாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாராம். உடனே அங்கே சாயம் வந்துடுவான். சாயம் வந்துருப்பா டிஃபன்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவான். உடனே கில்ல வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிட்டு இருப்பார். சின்ன பார்த்த உடனே என்ன சின்ன ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாய்க்க ஆரம்பிச்சிருவானா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட ஆரம்பிச்சிருவா. அவங்க அப்பாவும் என்ன 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாராம். உடனே அதுக்கு சின்ன வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவா. சாய் உடனே ஆமாம் நாங்கள் 2 பேரும் கேஷுவலாக பழக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக வேறு பதில் சொல்லிட்டு இருப்பானா. அவங்க அப்பாவும் ஏன் இதுக்கு இவனை சும்மா ரூஃப் டாப்னு கலாய்ச்சிட்டு இருக்கான், உன்னோட பெரிய பையன் தானே ஒழுங்காக மரியாதையாக அவனை அண்ணான்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு சிரிப்பு வந்துடும். இவளுக்குமா குறை கெரிக்கும். அப்படி ஏன் டேபிள் மேலேயே துப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் திட்டிட்டு அவர் வாயில் இருக்கிறதெல்லாம் அவர் டேபிளில் துப்பிட்டு இருப்பாரு. சரி போதும்ப்பா நான் நிறைய சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போய் கிளம்புறேன் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஏஞ்சி போயிட்டு இருப்பா. உடனே சாயும் வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சிக்னல் காமிச்சிட்டு இருப்பான். ஐயோ இவன் திறந்தவே மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூம்குள்ளே போய் கதவை சாத்திப்பா. உடனே அவங்க அப்பா வச்சா என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுனே தெரில உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு வேறு புலம்பிட்டு இருப்பாரா. இவனும் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் காட்டுவாங்க. ஜங்கம் சாய்க்கு கால் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லை இது ஃபோன்லலாம் பேசக்கூடாது நேரில் தான் பேசணும் அப்படின்ட்டு வேறு ஜங்கு சொல்லுவான். எனக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வேறு பேசுவானா. ஒன்றும் தேவையில்லை, இங்கே வந்தால் எனக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ எங்கே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் ஃபோனை வச்சுருவான். இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. ஆஃபீஸுக்கும் சின்ன வருவான். ஆப்போசிட்டில் வேறு ஜங்கு இருப்பான். அவனை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவா. உடனே இவ்வளோ பாஸ் நேற்று கால் பண்ணியிருந்தீங்களே எதுவும் இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு வேறு சொல்லிவிடுவான். ஓ அப்படியா சரி அப்போனா இதுக்கப்புறம் எனக்கு அன்அஃபிஷியல் ஹவர்ஸ்லாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்களா. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேஷுவலாக சொல்லிவிடுவானா. இவன் இப்படிலாம் பேச மாட்டானே என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவளுக்கும் ஒன்றும் புரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். இவ்வளோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேண்ட்ரி வருவாளே தாங்கும் வந்து காஃபி போட்டு நின்றுட்டு இருப்பானா. சின்ன நீ என்ன நேற்று பாஸை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. ஆமாம் நேற்று உன்னை அவர் தான் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தார், நான் தான் நீ யூனிவர்சிட்டிக்கு உன் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகணுன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. ஓஹோ இப்போ தான் எனக்கே புரியுது அவர் அங்கே வந்திருக்காரா, அதனால தான் நீ அங்கேயே இரு நான் அவனை பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசணும்லாம் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்போ தான் எல்லாமே வேறு புரிய வரும். இங்கே கட் பண்ணால் ஜங்கம் வந்து சாயை பார்க்க போயிருப்பான். ஓ நீ தான் அந்த சாயா, அப்பா நீ தான் என்னோட பிரைமரி சைக்காட்டிஸ்ட்டா, என் எம்ப்ளாயி வீட்டு மேலே இருக்க அந்த காஜு பையன் தானே, நீ நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வானா. ஓஹோ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க, இதனால தான் எங்கள் ஏஜ்லேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிஇஓவாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவனும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே உனக்கு என்ன வேணும், எதுக்கு நீ என்னை அப்ரோச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஜங்கு கேட்பான். என்னது அப்ரோச்சா, நான் எங்கே பண்ணேன், நீங்கள் தான் என்னோடய காண்டாக்ட்லாம் கண்டுபிடிச்சி என்னை அப்ரோச் பண்ணிங்க கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு நானே கேட்கணும்னு நினச்சேன், எப்படி என் காண்டாக்ட்லாம் கண்டுபிடிச்சிங்க ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. ஜங்கும் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பான். சரி ஓகே லாஸ்ட் டைம் கேட்டு தான் நான் இப்போவும் கேட்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சின்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. நீங்கள் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. இவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இப்படிலாம் கேட்குறேன், இதெல்லாம் தெரப்பியில் வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. இல்லை இதை நான் தெரப்பிக்காக கேட்கல, ஒரு மேன் டு மேனாக கேட்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவோம். ஓஹோ இப்போ தான் எனக்கே புரியுது, உனக்கும் என்ன சின்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. உண்மையே சொல்லணும்னா எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் அவள் ஸ்பெஷல் பர்சனில், ஸோ அதனால தான் உங்களோட தாட்டை கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்ன உடனே அவள் எனக்கு ஸ்பெஷல் பர்சன் தான், ஆனால் அதுக்காக அவளை பிடிக்கணும்லாம் ஒரு அவசியமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ஃப்ராங்காக பேசிடுவானா. ஓ அப்படியா, அப்போ இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவள் உங்களால் ஹர்ட் ஆகிடுவா, இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ்க்காக அவள் ஹர்ட் ஆவான்லாம் இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஸோ என்னோட ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நானும் அவளும் அப்படியே கேஷுவலாகவே இருந்துக்கிறோம் அப்படின்ன உடனே அது கேஷுவலாவா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் செம்ம ஷாக்காக எப்படி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவான். மீட்டிங் முடிச்சுட்டு இவனும் காரில் வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிருப்பான். அவசரப்பட்டு வேறு வாய் விட்டுமோ, அவன் வேறு கேஷுவலாக பழகுறோம் அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு வேறு இவனும் அப்படியே யோசிச்சுட்டு பயங்கர டென்ஷனில் உட்காந்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்துட்டு சின்ன அங்கே எல்லா பாக்ஸையும் தூக்கிட்டு வேறு வந்துட்டு இருப்பான். என்ன கார் இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வேறு எட்டி பார்ப்பாள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வேறு இவன் உட்காந்துட்டு இருப்பானா. பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக 2 பேருமே பதற ஆரம்பிச்சிருவாங்க. உடனே சின்ன சாரி பஸ் தெரியாமல் எட்டி பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாலும் உடனே இரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு
ஜங் கூப்பிடுவானே, ஐயோ எது கூப்பிட்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற திரும்புவாளா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. இல்லை பாஸ் நேற்று என்னை தேடிட்டு இருந்தீங்களா, யூனிவர்சிட்டி கூட என்னை தேடி வந்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளாம். யார் சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சிரிச்சு சமாளிச்சுட்டு இருப்பானா. உடனே பாஸ் தாங் தான் சொன்னா, நீங்கள் தாங் கிட்ட வந்தால் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளாம். என்ன நினச்சிட்டு இருக்கோம் உன் மனசில், என்ன குழந்தைன்னு நினைப்பா, சும்மா விளையாடிக்கிட்டே இருக்க, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நான் இந்த கம்பெனியோட சிஇஓ, எல்லா வேலையும் விட்டுட்டு நான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருப்பேனா உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவானா. சரி ஓகே சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேலையை பார்த்துட்டு போவாள். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறதுனே தெரியாமல் சரி ஓகே ஓகே நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூடுவானா. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களாம். அங்கே பேர் உன் ட்ரெஸ் எல்லாம் ஒரே கரையாக இருக்குது, இந்த மாதிரி கரையாக இருந்தால் கிளைண்ட் எல்லாம் என்ன நினச்சிப்பாங்க, நம்ம மேலே இருக்க ட்ரஸ்ட்டு போயிடாது, போய் ஒழுங்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வர கத்துவானா. பாஸ் இன்றைக்கி நான் வேலைலாம் எதுவுமே இல்லை, ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. ட்ரைனிங்காக இருந்தால் என்ன, அதையும் ஒரு நல்ல வேலை மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த ட்ரெஸ்ஸோட உள்ளே வந்தனா நான் உன்னை உள்ளே சேர்க்க மாட்டேன், ஒழுங்காக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரைனிங்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். ஐயோ என்ன பேசுறதுனே தெரியாமல் என்னென்னவோ பேசி சொதப்பிட்டு இருக்கோமே, நம்ம ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். சின்னம் வந்து இவனுக்கு பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறான், வர வர இவன் ரொம்ப மோசமாகிட்டே வரான் அப்படின்னு சொல்லிட்டு வர நின்று யோசிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே நம்மளை கடிச்சு வச்சாலும் வச்சிருவான், நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ போயிட்டு லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாளே. உள்ளே பார்த்தா ஸ்பேர் ட்ரெஸ் இருக்கவே இருக்காது. ஐயோ ஸ்பேர் ட்ரெஸ் வேறு நம்ம வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வர ஜூக்கு கால் பண்ணுவான். ஜூ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ வீட்டுக்கு போயிட்டு என்னோட ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். ஐயோ என்னால் முடியவே முடியாது, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபோனை வச்சுட்டு ஒரு பையனோட டேட் பண்ணிட்டுருப்பா. ஐயோ இவ வேறு சொதப்பிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சின்ன அவன் தம்பிக்கு கால் பண்ணுவான். போய் என்னோட யூனிஃபார்ம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து என் ஆஃபீஸில் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். அதெல்லாம் முடியவே முடியாது, மரியாதையாக ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை சமகானில் ஃபோனை வச்சிருவான். ஐயோ இப்போ நான் யாருக்கு கால் பண்ணுறது, ரூஃப் டாப்புக்கு கால் பண்ணலாமா, வேணாம் அவன் ஆல்ரெடி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணி நம்ம எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லை, உள்ளே போனால் இவன் வர திட்டுவானே, நம்ம ரூஃப் டாப்க்கே கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாய்க்கும் கால் பண்ணிடுவான். கால் பண்ணிவிட்டு என்னோட யூனிஃபார்ம் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து குடுறா அப்படின்னு சொல்லிட்டு வர கெஞ்சி கேட்பாலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை போய் வீடெல்லாம் தேடிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா கட்டில் கீழே இருக்கும். சரி ஓகே உன் யூனிஃபார்ம் நான் பார்த்துட்டேன், எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யூனிஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவானே. அப்போ தான் ஒரு ரூமே வந்து பார்ப்பான். ஃபுல்லாக ஃபோட்டோஸாக இருக்கும். இவன் கொடுத்த கல்லை வேற அவள் தூக்கி போடாமல் ஒரு தொட்டியில் வேற போட்டு வச்சிருப்பாள். அதை பார்த்தோன்னே இவனுக்காக செம்ம ஃபீலிங்காக போயிடும். இங்கே கட் பண்ணால் ஆஃபீஸை தான் கட்டுவாங்க. ஜங்கம் வந்து பயங்கரமாக உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பான் சின்ன பற்றி, கிரிக்கிட்ட வேற இருப்பானா. உடனே வானம் வந்துட்டு பாஸ் ட்ரைனிங்க்கு டைம் ஆகிடுச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கூப்பிடுவாங்களாம். டைம் ஆகிடுச்சா, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனை கிளம்புவானே. பாஸ் நான் கேட்கணும்னு நினச்சேன், எதுக்கு சாயை பற்றி கேட்டிங்க, என்னாச்சு உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையாக, நான் வேணா மீட்டிங் செட் பண்ணுமா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். ஒன்றும் வேணாம், நான் ஆல்ரெடி அவனை மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. மீட் பண்ணிட்டீங்களா, என்னாச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். அவன் என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் பயங்கர காண்டில் கேட்பான். பாஸ் அவர் தான் இந்த ஃபீல்ட்லேயே வந்து பெஸ்ட்டு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். உடனே அவனை பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தெரில, எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆக மாட்டேது, ரொம்ப அரகண்டாக வேற இருக்கான், இதுக்கு மேலே அவனுக்கு கிட்ட கவுன்சிலிங்லாம் வேணாம், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் செம்ம கடுப்பில் வேற போயிட்டு இருப்பான். அவன் டேபிளில் கிறுக்கி வச்சது வேற பார்த்துருவாங்களா, என்ன கிறுக்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வேற எடுத்து பார்ப்பாங்களே. அதில் ஃபுல்லாக சாய் பர்வர்ட்டு சின்னன்னு தான் எழுதியிருக்கும். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வேற இவங்களுக்கும் ஒன்றுமே புரியாது. இந்த பக்கம் பார்த்தா சின்னம் அவன் வருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வேற ரோட்டியை எட்டி பார்த்துட்டு இருப்பான். உடனே சாயும் அங்கே வந்துட்டு இவன் கண்ணத்தை வேற சுரண்டி காமிச்சிட்டு இருப்பான். இவனும் பயந்துட்டு யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு வேற திரும்பி பார்ப்பான். நான் ட்ரெஸ்ஸு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பானா. உடனே சின்ன நீ எவ்வளோ பிஸியான இல்லை, ஆனால் எனக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். நான் பிஸிலாம் ஒன்றும் கிடையாது, நீ எப்போ வேணாலும் ஹெல்ப் பண்ண எனக்கு கேளு, நான் உனக்காக ஓடி வர ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். சரி ஓகே எனக்கு ட்ரைனிங் டைம் ஆயிடுச்சு, நம்ம ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே ஓடிடுவாங்களாம். இவனும் வெளியே நின்றுட்டு சின் இன்னைக்கு வேலை நீ சூப்பராக பண்ணோன்னா, ட்ரைனிங்லாம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளில கத்திக்கிட்டு இருப்பானே. சரி ஓகேடா போ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு அப்படியே ஜங்கு மேலே முட்டிப்பான். ஜங்கும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. பாஸ் அவன் என் வீட்டு மேலே தான் கூடியிருக்கான், நீங்கள் கூட மீட் பண்ணியிருக்கீங்களே, என்கிட்ட ஸ்பேர் ட்ரெஸ் இல்லைனால தான் அவனை கொண்டு வர சொன்னேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். ஓஹோ அப்படி அவ்வளோ க்ளோஸாக நீங்கள், உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரான் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. இல்லை பாஸ் வேறு யாரும் இல்லை, அதனால தான் நான் இவனை கொண்டு வர சொன்னேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். அப்படியா, இவன் என்ன ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எடுத்துகிட்டு வரானா இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப்னாலும் பண்ணுவானா, நீ அவனும் ரொம்ப க்ளோஸ் போல், பார்த்ததுக்கு உன்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணலாம் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் முறைச்சிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். அவனை கண்ணாலேயே எரிச்சுக்கின்னு என்னாச்சு இவருக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் ஒன்றுமே புரியாமல் வேறு நின்றுட்டு இருப்பான். இங்கே ட்ரைனிங்கும் ஆரம்பிச்சிடும். இவனும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பானா. இவனும் பயங்கரமாக எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணால் எப்படி கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பான். இவன் மைண்டு ஃபுல்லாக ஏன் இவர் இப்படியெல்லாம் பேசினார், இன்றைக்கி ஏதோ ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறான்லாம் சொன்னார், என்னாச்சு இவருக்கு, ஏன் இது மட்டும் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த செமினாரை கவனிக்காமையே வேறு உட்காந்துட்டு இருப்பான். அவனும் வேறு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பானா. உடனே லீ தூங்குறத வேற பார்த்துருவான். உடனே லீன்னு வேற கத்துவானே. ஐயோ நான் தூங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே டக்குனு
உடனே ஏஞ்சிப்போம். உடனே ஜங்கு ஒரு கொஸ்டின் கேட்பானே, லீக்கு தெரியவே தெரியாது, ஹேங் வேறு அதை ஹெல்ப் பண்ணுறானா, அதை வேறு ஜங்கு பார்த்துருவான். ஹேங் இப்போ நீ ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கை வேறு ஒரு கொஸ்டின் கேட்பானே, அவனும் கரெக்டாக பதில் சொல்லுவான். எல்லோரும் வேறு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா, இது அவ்வளோ கஷ்டமான கேள்விலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கம்முன்னு உட்காந்துருவான். சரி அடுத்தது யாரை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி ஓகே சின்னதாக இருக்காங்களே, சின் மேடம் ஏஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவான். ஐயோ நம்மளை வேறு கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஏஞ்சிப்பா. வேணுன்ட்டே என்ன பண்ணுவான், அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினாக வேறு கேட்க ஆரம்பிச்சிருவான். இவளுக்கு ஒன்றுமே புரியாது, எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகிடும். என்னது இது இவர் கண்ட கேள்விலாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேறு அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன உனக்கு பதில் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை பாஸ் எனக்கு தெரியாது அப்படின்னு வேறு சொல்லுவாங்களாம். இது உனக்கு புக்லெட் கொடுத்தோம்லாம் ஜாயின் பண்ணும்போது அந்த புக்லெட்டில் தான் இது இருக்கும், உனக்கு வேறு எதுவுமே தெரிய மாட்டேது, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு இதே டைமிங் இதே ட்ரைனிங்கை அட்டன் பண்ணுற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இவளுக்கும் ஒன்றுமே புரியாது, ஏன் நம்மளை மட்டும் இப்படி வச்சு செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.